6ஆம் தேதி தொடங்கி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கில் இன்றைய தினமும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நமக்கு நல்ல செய்திகள், நல்ல நினைவுகள் இவையெல்லாம் ஈசனுடைய கருணையினால் நிகழ்வது தான். நம்பியாண்டார் நம்பி சொல்லுகிறார், தன்னை நினையத் தருவானே என்று சொல்லுகிறார். சிவபெருமான் தன்னை நினைக்க தந்தால்தான் நாம் நினைக்க முடியும். நீ தராவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகளையும் தொடர்புகளையும் சிந்தித்த வண்ணமாக இருப்போம். ஆகையினாலே அவனுடைய பெருங்கருணையினாலே அவன் நம்மை ஈர்த்து ஆட்கொள்ளுகின்றான். மணிவாசகப் பெருமான் 4 பெருமக்களிலே ஞான நெறியிலே நின்றவராக சொல்லப்பெறுகிறவர். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோருமே சீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் தான். ஆனாலும் குரு சீட உறவை காட்டுவதற்காக வந்தவர் நம்முடைய மாணிக்க வாசகர். அவர் பெருமான் மேல் வைத்த அபரிமித அன்பினாலே அவரை தேடி சிவபெருமான் குருவாக வந்தார். சிவபெருமான் மேல் நாம் வைக்கிற அன்பிற்கு தடையாக ஏதும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் அவரை வழிபடுவதையோ, அவரை நினைப்பதையோ, அவருக்கு வழிபாடு செய்வதையோ தவிர்த்தல் சரியில்லை. எந்த சூழ்நிலையிலேயும் சிவனை மறவாமல் நாம் வழிபாடு செய்து வர வேண்டும். வழிபாடு என்பது நிரம்ப செலவுக்கு உரியது என்று கருத வேண்டாம். வழிபாடு என்பது 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக அதில் இருக்கணும். ஒன்று, மனதினாலே அவரை தூய்மையாக சிந்தித்தல். 2வது, மொழியினாலே அவர் பெருமையை, தோத்திரத்தை சொல்லுதலும் கேட்டலும். இந்த 2ம் ரொம்ப வழிபாட்டிற்கு அத்தியாவசியமானவை என்று சொல்லுகிறார். இதற்கு அப்புறம்தான் இந்த மலர் போடுறது, தீபம் காட்டுறது, தூபம் காட்டுறது எல்லாம் அப்புறம். முதல்ல இருக்க வேண்டியது நினைப்பு. 2வது, நாவினாலே அவரை துதிப்பதும், நாவினால் அவர் புகழ் சொல்லப்படுகிற பொழுது செவி மடுப்பதும். இந்த 2ம் அது உண்மையிலேயே அதுதான் வழிபாடு. வழிபாடு என்பது சிவபெருமானுடைய புகழை சொல்லுவதும் கேட்பதும். இது 2ம் தான். இப்போ சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுவது அப்படிங்கிற பொழுதே நமக்கு தேவாரம் மட்டுமே 10,000 பாட்டு கிடச்சிருக்கு. எதுக்கு 10,000 பாட்டு? ஒரு 10 பாட்டு போதாதா? 10,000 பாட்டு செஞ்சுருக்காங்க. இன்னும் நிரம்ப நாம் பெருமானை துதி செய்தல் வேண்டும். அடுத்து அந்த ஒரு துதியை, அந்த மொழியை காதார கேட்க வேண்டும். பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் மலர் போடுதலோ, விளக்கேற்றுதலோ, தீபம் காட்டுதலோ அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்ய முடியலையேங்கிறதுக்காக நம்ம பூஜை இல்லைன்னு செய்ய வேண்டாம். நம்மக்கிட்ட தீபம் இல்லை, தூபம் இல்லை, மலர் இல்லை, அதனால் நான் பூஜை பண்ணலை சொல்லக்கூடாது. பால்காரர் வரல, இன்னைக்கு பால் இல்லை, காப்பி குடிக்காமல் இருந்துருவோமா?
தேடி போய் குடிப்போம் எங்கே கிடைக்குதுன்னு. பூஜைக்கு மலர் கிடைக்கல, எண்ணெய் இல்லை, விளக்கேற்ற முடியல, பூஜை கிடையாதா? பண்ணலாம். அந்த பூசைங்கிறது நம்முடைய மொழியினால் அது செய்யப்படுவது தானே பூசை. ஆகையினாலே மணிவாசக பெருமான் தோத்திரமாக பெருமானை வாயார மொழிகின்றார். அவர் பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க போகிற பொழுது ஏதோ ஒரு அனாமத்தான காட்டிலே சிவபெருமான் அவரை அழைத்து ஆட்கொண்டு அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் செய்கின்றார். அவருக்கு ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, வாக்கு தீட்சை, பிறகு திருவடியை அவர் சிரசின் மேல் வைத்து அந்த திருவடி தீட்சை, இப்படி எல்லா விதமான தீட்சைகளையும் சிவபெருமானிடமே பெற்றார். பொதுவாக நமக்கு சிவபெருமானுக்கு பதிலாக சிவபெருமான் அதிட்டித்த குருநாதர் வருவார். ஆனால் மணிவாசகருக்கு சிவபெருமானே குருவாக வந்தார். எல்லாவற்றையும் வழங்கி அவரை ஆட்கொண்டார். பிறகு அவரை யாம் பின்னர் உம்மை அழைத்து செல்வோம் என்று போய்விட்டார். மணிவாசகர் குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த பொற்காசுகளை மறந்து போனார். குதிரை வாங்க வேண்டும் என்பதே மறந்து போயிற்று. மிக உயர்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய சிவத்தின் மேல் அன்பு வந்த உடனேயே மற்ற விஷயங்கள் அற்பமாய் போய்விட்டது இல்லையா? பெரிய விஷயங்கள் மேலே நமக்கு ஆர்வம் வருகிற பொழுது சாதாரண விஷயங்கள் நமக்கு அற்பமாக போயிடும். அப்படி சிவத்தின் மேல் தனக்கு வந்த அன்பின் காரணமாக உலகார்த்தமான விஷயங்களெல்லாம் அவருக்கு பதவி, புகழ், பெருமை இதெல்லாமே அற்பமாக போச்சு. அவருக்கு அதை பற்றி அவருக்கு நினைப்பில்லை. அதனால் பாண்டியன் அவரை அழைத்து கொண்டு போய் விசாரணை செய்யுங்கள், பணம் என்ன ஆயிற்று, குதிரை வாங்க எடுத்து சென்ற பணம் எங்கே என்று விசாரிக்க சொல்லுகிறான். ஆனால் பணத்தை அதிகாரிகள் கூட வந்தவர்கள் எடுத்து போய்விட்டார்கள். அதை சொல்லவும் தெரியல அவருக்கு. அந்த நேரத்திலே இவரை கொடுமைப்படுத்துகின்ற காரணத்தினாலே சிவபெருமான் காட்டிலே இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக ஆக்கி கொண்டு வந்தார். பாண்டியன் மகிழ்ந்து போனான். முன்னமே சொல்லியிருக்கலாமே, நீங்க குதிரை வாங்கிறதுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறீங்க, குதிரையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு மகிழ்ந்து அவரை விடுவிச்சான். ஆனால் குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் லாயத்தில் கட்டினா இரவு நேரத்தில் அதெல்லாம் திரும்ப நரியாயிடுச்சு. எல்லாம் ஊழையிட்டுக்கிட்டே இந்த நல்ல குதிரைங்க அங்கே இருந்தது இல்லை, அதுகளையும் கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு. ஊர் முழுக்க ஒரே ஊழ சத்தம், நரி ஊழ. நல்லா மக்களும் பயந்துட்டாங்க. அப்போ அரசன் கேட்குறான், என்ன சத்தம் இதுன்னு. தளபதி வந்து சொல்கிறார், அரசே நாம் ஏமாந்துட்டோம். இந்த குதிரைகளை கொண்டு வந்தவன் ஒரு வஞ்சகக்காரன், ஒரு ஏமாற்றுக்காரன். நம்மையெல்லாம் ஏமாற்றுகிற விதமாக வஞ்சகமாக மிருகங்களையெல்லாம் குதிரைகள் போல் நம் கண்கட்டு வித்தை செய்து கொண்டு வந்து கொடுத்துட்டான். எல்லா குதிரையும் ராத்திரி நேரத்தில் நரியா மாறிச்சு. நரியா மாறினதெல்லாம் நம்ம லாயத்தில் கட்டி வச்ச குதிரைகளையெல்லாம் கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு என்று சொன்னார்.
உடனே இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறான். அரசனுக்கு எக்கச்சக்கமான கோபம். இந்த வாத ஊரருக்குத்தான் தெரியும், அந்த வஞ்சகன் அவருக்கு தெரியும். அவரை பிடிச்சி விசாரிச்சோம்னா எல்லாம் விளங்கிடும். பிடிங்க அவரை. என்ன அவர் அடுத்த நாள் காலையில் திருப்பெருந்துறை போகலான்னு நினச்சிட்டு இருந்தார். சரி, மேட்ரு செட்டில் ஆயிடுச்சு, அரசர் இனிமேல் நம்மளை விட்டுருவான், நம்ம பாட்டுக்கு திருப்பெருந்துறை போயிடலான்னு நினச்சார். ஆனால் திரும்பவும் அதிகாரிகள் பிடிச்சி அவரை கொண்டு போய் தனியாக வச்சு, அந்த குதிரை கொண்டு வந்தவன் யாரு? அவன் குதிரையே இல்லை, வஞ்சகக்காரன். அப்படின்னோடனே இவர் சொல்றார், இவருக்கு என்ன தெரியும்? வந்தவர் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த குதிரைகளை எல்லாம் கூட்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப சொல்லு யாருன்னு. திருப்பெருந்துறையில் சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் தான் கொண்டு வந்தார். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் உண்மையை தான் சொல்றாரு. இவங்கெல்லாம் ஏயா நாங்களாம் என்ன ஏமாளிங்க நினைச்சியா? சிவபெருமான் கொண்டு வந்து இந்த குதிரைகளை, மாய குதிரைகளை கொடுத்தான்னு சொல்லுகிறாய. சிவபெருமான் இந்த பாண்டிய நாட்டு மேல ரொம்ப அன்புடையவர். இந்த பாண்டிய வம்சத்தை முதல்ல தொடங்குகிற சுந்தர பாண்டியன் அவர்தான். இங்கே மீனாட்சியை திருமணம் பண்ணி கொண்டு இந்த பாண்டிய வம்சத்தை தொடங்கிறவர் அவர். அவர் இந்த பாண்டிய நாட்டுக்கு, மதுரைக்கு தீங்கு செய்ய மாட்டார். இப்படி நரியெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டார். நீ பொய் சொல்ற. எந்த வஞ்சகக்காரன்? அவன் எங்க இருக்கிறான்? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எவ்வளவு காசு வாங்கின அப்படின்னு போட்டு அவரை இம்சை பண்ண அவருக்கு என்ன தெரியும்? அவரு ஓப்பா எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அதுக்கப்புறம் சாமி விட்ட வழியினர். அன்றே என் ஆவியும் உடமையும் எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போது அன்றே என் ஆவியும் உடமையும் எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அவரை பிடிச்சி தொந்தரவு பண்ணார்கள், தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க. விடிஞ்சிருச்சு. வைகை கரையில மணல்ல, சுடு மணல்ல முட்டிக்கால் போட்டு நிக்க வச்சாங்க. செங்கல்ல எடுத்து தலைமையில வச்சாங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விடமாட்டோம்னாங்க. அன்றே என் ஆவியும் உடமையும் எல்லாம் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்றோர் இடையூறு எனக்குண்டோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. பெருமானே, எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி தேவரீருக்கு தெரியாம எனக்கு வருமா? தாய் அறியாத சூலா, உனக்கு அறியாமல் எனக்கு நன்மை தீமைகள் வந்து விடுமா? நன்மையும் தீமையும் சிவபெருமான் ஊட்டுவதுதான். அவரவர் செய்த வினையின் பயனை அவரவர்க்கு பெருமான் அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த நிலையிலே அந்தந்த அளவு ஊட்டுவான். யாருக்கு எதை ஊட்ட வேண்டுமோ அதை மிகச்சரியாக ஊட்டுவான், மாற்றி கொடுக்க மாட்டான். நம்ம தபாலை மாற்றி கொடுத்துருவோம், சாமி தபால் மாற்றி கொடுக்க மாட்டார். யாராருக்கு என்னென்ன உரியதோ அதை அவரவருக்கு அந்தந்த நேரத்திலே தருவான். ஆகையினாலே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். சாமி, நீங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நான் உங்க அரவணைப்பில் இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி எனக்கு
இப்போ உலகத்தார் நம்ம மேலே அன்பு வச்சிருப்பார்கள், அதில் ஒரு காரணம் பற்றி அன்பு வைப்பார்கள். இந்த காரணம் போனால் அந்த அன்பு இருக்குமா? இப்போ மேலதிகாரி அவருக்கு ஒரு பியூன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பியூன் எப்படி இருப்பார்? அவர் மேலே அன்பா இருப்பார். ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேண்டட்டுமா? காஃபி வேண்டட்டுமா? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். எவ்வளோ அன்பா இருப்பார். ஐயா என்ன தலையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, தலைவலிக்குதா, எல்லாம் கேட்பார். ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ அந்த மேனேஜர், என்ன கேட்பாரா? அவரு கண்டுக்குவாரா? ஒரு தாசில்தார் ஒரு நாய் வளர்த்தார். இந்த நாய் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். நாய் மேலே ரொம்ப பிரியம். அதனால் அந்த நாய் அவர் வீட்டுக்கு போனால் அவர் சுற்றி வரும். இந்த டிப்டி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே தாசில்தார் இப்படி இவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்ட்டு நாய் மேலே அவங்களும் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. இந்த நாய் ஒரு நாள் செத்து போச்சு. இந்த நாய் செத்து போனவுடனே ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, டிப்டி தாசில்தார் அத்தனை பேரும் போயிட்டாங்க துக்கம் விசாரிக்க. எது செத்து போச்சு? எது செத்து போச்சு? நாய் செத்து போச்சு. துக்கம் விசாரிக்க போனாங்க. ஒரு நாள் தாசில்தார் செத்து போனார், ஒரு நாயும் வரல. அவ்வளோதான். இந்த உலகத்தார் மதிப்பு கொடுக்கறதே பதவிக்கு, புகழுக்கு, பணத்துக்கு தருவாங்க, அதுதான் தருவாங்க. ஆனால் அந்த நம்மால் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க. இந்த காரணம் போயிடுச்சுன்னா நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு எப்போவுமே விசாரித்து, என்ன நீ தாமதமாக இருந்துச்சிங்க, உடம்புடும் சரியா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் பையன் ரொம்ப பிரமாதமாக படிக்கிறான், நம்ம பையன் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கான், பார்த்துக்குங்க, இந்த ஹிண்டு வந்துருச்சா, கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா, பார்த்துருவாங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்ணார், ஒரு இந்த மாதிரியே கேட்டார். அவர் சொன்னார், நேற்றுலேருந்து பேப்பரை நிறுத்திட்டேன், ஒன்றும் எனக்கு சரியாக வரல, அதனால் பேப்பர் நிறுத்திட்டேன். அப்புறம் இவர் விசாரிப்பாரா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரா? வேலை முடிஞ்சு போச்சு. காரணம், இப்போ தாய் மேலேயும் தந்தை மேலேயும் குழந்தை அன்பு செலுத்துறதுக்கான காரணம், தாய் தனக்கு உணவு சமைச்சு கொடுக்குறா, தந்தை வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு, ட்ரெஸ்ஸு வாங்கி தர்றாரு, நமக்கு எல்லாம் வேணுங்கிறது செய்கிறாருங்கிறதுனால அன்பு வருது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் தானே தன் காலில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பையனுக்கு அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் அவங்க உணவு சமைச்சு போடுவாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி தருவாங்கன்னு அன்பு இருக்குமா? இருக்காது. அப்போ காரணம் பற்றி வருகிற அன்பு, காரணம் போச்சுன்னா அந்த அன்பும் போயிடும். அப்போ நாம் சிவபெருமான் மேலே அன்பு வைக்கிறோம். எதுக்கு அன்பு வைக்கிறோம்? சாமி நமக்கு கேட்டது கொடுப்பாரு, நமக்கு செல்வம் இருந்தால் கொடுப்பாரு, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக அன்பு வைக்கிறோம். அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏரியாவில் என்ன வேலை இல்லையா? ஒரு காரணம் பற்றி அன்பு வரக்கூடாது. ஏன் உனக்கு சிவபெருமான் மேலே அன்பு அப்படின்னு கேட்டால் அதுதாங்க தெரியல. என்னவோ எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு, அவர் எனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவர் தான் எனக்கு தலைவர், அவர் மேலே எனக்கு அன்பு அதிகமாகிக்கிட்டே போகுமே தவிர எக்காலத்திலும் குறையாது என்று சொல்லுகிற பக்தி தான் உண்மையான பக்தி. அதுதான் மெய் பக்தி. அதை சொல்றார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அப்ப இந்த சுடு மணல்ல கால் கொதிக்குது, அந்த நேரம் பெருமான் தன்னுடைய அடியவனுக்கு இவ்வளவு தீங்கு நிகழ்வதைக் கண்டு
வைகையை வெள்ளம் பெருக்கெடுக்க வைத்தார். வைகை வெள்ளம் பெருகியற்று அங்கே கரையோரம் கரை புரண்டு ஓடி கரையை தாண்டி ஊருக்குள் நுழைய ஆரம்பித்தது. உடனே மன்னனுக்கு செய்தி போயிற்று. வாதவூரரை சிறையில் அடைத்து விட்டு நீங்கள் அந்த கரையை அடைங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் கூப்பிடுங்க அப்படின்னாப்புல வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. இப்போ வந்தி கிழவின்னு ஒரு கிழவி இருந்தா, சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுது தன்னுடைய அந்த முழு நினைவு முழுக்க அந்த கிழவி அந்த சோமசுந்தர கடவுள் மேலே தான், பெருமான் மேலே தான் அன்பு, சொக்கநாதர் மேலே. அப்படிப்பட்ட அன்புடையவளாக இருந்தாள். அவளுடைய அன்புக்கும் பரிசு தர வேண்டும் என்று பெருமான் கருதி இருந்தான். தக்க சந்தர்ப்பம் பார்த்தான். வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வரணும்னு உடனே வந்திக்கு ஆள் கிடையாது வீட்டில், அவள் ஒருத்தி தான். அவள் தினம் பிட்டு சுற்று அதில் வருகிற வருமானத்தில் வாழ்கிறவள். சிவபெருமான் கூலியாளாக போனார். பாட்டி நீங்கள் பிட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு பதிலாக வேலை செஞ்சுட்டு வரேன்னார். சரிப்பா அப்படின்னா பிட்டு கொடுத்தா, சாப்பிட்டாரு, நேராக வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போனால் வேலை செய்யணுமா இல்லையா? வேலை செய்யலை. அங்கே போனவுடனே அங்கே குதிக்கிறார், இங்கே ஆடுறார், இங்கே பாடுறார், அங்கே போகிறார், இங்கே வரார். வேலை செஞ்சு களைச்சவங்க கூட தூங்க மாட்டான். இவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். அதிகாரிக்கு கோபம் வந்தது. எல்லாரும் வேலை செய்கிறாங்க, நீ மட்டும் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறிய, என்ன இதுன்னு அதட்டினா. அதெல்லாம் அப்படித்தான், நீ போயிட்டு வா அப்படின்னாரு அவர். இன்னும் இப்படி எய்த்து பேசுகிறேன்ற நேரத்தில் ராஜா மேற்பார்வை பார்க்கறதுக்காக வந்தார். இந்த கரையெல்லாம் ஒழுங்காக அடிச்சிருக்காங்க, இங்கே இடத்துல ஒரு தகராறு நடந்துட்டு இருந்துச்சு. ராஜாவே நேரில் வந்தார். என்ன தகராறுன்னார். இங்கே ஒருத்தர் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறான், கேட்டால் எதிர்த்து பேசுகிறான். யாராவ அப்படின்னார். எழுந்துச்சு நின்னாரு அவர். பெருமான் நிற்கிறாரு. அவரை மூஞ்ச பார்த்தாரு பாண்டியன். உன்னை பார்த்தா வேலை செஞ்ச அந்த ஆள் மாதிரியே தெரியலையே, நீ சொகுசு பார்ட்டியாக இருக்கிற, நீலாம் எப்படி வேலை செய்வ, யாருக்கு வந்தா அந்த ஆள் அப்படின்னு. இந்த வந்தின்னு ஒரு கிழவி அவளுக்கு பதிலாக வந்தான். வேலை செய்யாட்டி கூட பரவாயில்லைங்க எஜமா, வேலை செய்கிறவனையெல்லாம் கெடுக்கிறான் சாமி அப்படின்னு. எங்கே அந்த பெரம்பை கொண்டான்னு. அவன் ஒரு பெரம்பு வச்சுருந்தான். அந்த பெரம்பை வாங்கினார். சிவபெருமான ஓங்கி அடித்தார். சாமி என்ன பண்ணார், இப்படி திரும்பிக்கிட்டார். முன்பக்கம் காட்டல, பின்பக்கம் காட்டினார். அவர் முதுகில் பட்டுச்சு. அவருக்கு ஏது உடம்பு, எல்லாம் தோற்றம் தானே. அவருடைய தோற்றம் அருள் தோற்றம்னு பேர். நம்மளை மாதிரி சப்த தாதுக்களால் ஆனது கிடையாது. நம்ம உடம்பெல்லாம் 7 தாதுக்களால் ஆனது. இந்த 7 தாதுக்களால் ஆன இந்த உடம்பு ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக வர லாரியில் முன்னால் எழுதியிருப்போம், இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வர லாரி, பால் இதெல்லாம் ஏற்றிட்டு வர லாரிக்கு முன்னாடி ஒன்று தொங்க விட்டுருப்போம். பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருப்போம்? அத்தியாவசியம் இன்னொன்று போட்டிருப்பான், நீங்கள் கவனிக்கல. பெரிஷபிள் கூட்ஸ் அப்படின்னா என்ன? சீக்கிரம் அழிகின்ற பொருள்கள் வழிவிடுங்கள். நாங்கள் தாமதப்பட்டோம்னா உள்ளே இருக்கிற பொருள் அழிஞ்சிரும். அதனால் இந்த லாரியை பறிக்காதீங்க, வழி விடுங்க. அதனால் வெளியில் என்ன எழுதியிருப்பா, விரைவில் அழியக்கூடிய பொருள்கள் அப்படின்னு அந்த லாரியில் எழுதியிருப்பான். அந்த மாதிரி ஒரு போர்டை நம்ம உடம்புலையும் தொங்க விட்டுக்கணும். விரைவில் அழியக்கூடிய பொருள் இது, பெரிஷபிள் கூட்ஸ். இது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தோம்னா வீணாயிடும். அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது அப்போ பெருமான் என்ன பண்ணார், அவருக்கு உடம்பு கிடையாது. அவருக்கு என்ன உடம்பு அப்படின்னு கேட்டால், அவர் எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறார். அந்த உயிர்கள் இருக்கக்கூடிய உடம்பு தான் அவருக்கு உடம்பு. அவருக்கு உடம்பு கிடையாது.
அதனால் அவர் முதுகில் அடித்தது என்னாச்சு, அவர் குடியிருக்கக்கூடிய உயிர்களின் உடம்புகள் அத்தனை முதுவிலையும் பட்டுச்சு. ராஜாவுக்கே பட்டுச்சு. பளீர்னு ஆனாரு. அங்கே நின்று அதிகாரி ஆனா, சுற்றி இருக்கிறவங்கலாம் ஆனாங்க. எல்லாரும் முதுவை பிடிச்சாங்க. முதுவை பிடிக்காத ஆளு சிவபெருமான் மட்டும்தான். அவர் தான் வாங்கினார். அவர் பிடிக்கல முதுவை. அத்தனை பேரும் முதுவை பிடிச்சான். நொடியில் மறைந்தார். ரிஷபாரூடராக காட்சி தந்தார் சிவபெருமான். பாண்டியன் பெருமானே பெருமானேன்னு கண்ணீர் பெருக்கி கீழே விழுந்து வணங்கினான். பாண்டிய மன்னா, வாத ஊரர் ஒன்றும் அறியாத சிவபக்தன், எம்முடைய சீடன், நீ குதிரை வாங்க அனுப்பி தந்த பொற்காசுகளை அவர் பெறவும் இல்லை, அதை செலவு செய்யவும் இல்லை. அதை எடுத்து போன அதிகாரிகளை பிடித்து அந்த செல்வத்தை மீட்டுக்கொள். செல்வம் உன இடம் தெரியாமல் எடுக்காதவரை நீ துன்புறுத்தினாயே. மணிவாசகருக்கு யாம் குருவாக வந்தோம் என்று சொல்லி மறைந்து போனார். உடனே பாண்டிய மன்னன் பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி கண்ணீர் பெருக்கி, எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டேன். இப்ப ஒரு தவறான கொள்கை இருக்கிறத நாம் இப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விளக்க வேண்டிய கடமை. மணிவாசகர் கவர்மெண்ட் காசை எடுத்துட்டு போய் கோயில் கட்டிட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு அபாண்டம். அந்த மாதிரி ஒரு அபாண்டத்திற்கு வழியே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு 4 காரணம் சொல்றேன், நீங்க மனசுல வச்சுங்க. முதல் காரணம், மணிவாசகர் சிவபெருமான் மேலேயே நினைவோடு இருந்த காரணத்தினாலே எப்பொழுது அவர் வருவார், தன்னை அழைத்து போவார், தான் இந்த மண்ணுலக வாழ்க்கையை நீத்து அவர் அடியார்களோடு அடியாராக இருந்து அந்த பேரானந்தத்தை எப்பொழுது துய்ப்பது என்கிற கருத்திலே இருக்கிறவர் கட்டடம் கட்டுவாரா? அந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா? நாம் ஒரு கட்டடம் கட்டினா எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, மேஸ்திரி அப்படின்னு இத்தியாதி இத்தனை பேரோட அல்லோல பண்றோமே. மணிவாசகர் கோயில் கட்டுறேன்னு கிளம்பி இருந்தால் சிவபெருமான் ஞாபகம் இருந்திருக்குமா? சிவனையே காண வேண்டும் என்கிற ஆவலிலே இருக்கிற ஒருவருக்கு கோயில் கட்டுவதிலே எப்படி ஆர்வமோ கூர்மையோ இருந்திருக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இங்க நீங்க திருப்பெருந்துறை கோயிலுக்கு, மணிவாசகர் கோயில், அந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலுக்கு இங்க இருக்கிறவர்கள சில பேர் போயிருக்கலாம். யார் போயிருக்காங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். அடட, அங்க ஒரு 2 பேர். நீங்களும் போயிருக்கீங்களா? சரி, போயிருக்கீங்க. இப்போ இங்கேயும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க. இப்ப மணிவாசகர் அந்த திருப்பெருந்துறை கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில்ல மற்ற சிவன் கோயில்ல இருப்பது போல இருக்கிறதா? நந்தி இருக்கிறதா? பலிபீடம் இருக்கிறதா? கொடிமரம் இருக்கிறதா? சிவலிங்கம் இருக்கா? சிவலிங்கமே இல்லை, வெறும் ஆவுடையார் இருக்கு. அதனால அது ஆவுடையார் கோயில்னு பேர். அதுக்கு பானம் இல்லை, சிவலிங்கம் இல்லை. சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை. வேற சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவதைகள் எதுவும் கிடையாது. கோஷ்டமூர்த்தங்கள் இல்லை. அம்பாள் பிற்காலத்தில் வந்ததுன்னு வச்சுங்க. முன்ன இருந்த பழங்காலத்தில் இருந்த சிவன் கோயில் எல்லாம் வெறும் சிவலிங்கம் தான் இருக்கும். அம்பாள் பிற்காலத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி வைக்க ஆரம்பிச்சாங்க.
ஆரம்ப காலத்தில் சிவன் கோயிலில் அந்த மூலவராக இருக்கக்கூடிய அருவுருவத்தில் சிவமும் இருக்கும், சக்தியும் இருக்கும். அப்புறமா அங்கே ஒரு சக்தியை எழுந்தருள பண்ணாங்க, மனோன்மணி அங்கே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவனுடைய கருவறையில் பார்த்தால் சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே மனோன்மணி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த காலத்தில் கோயில்கள் அமைத்த பொழுது தனியாக அம்பாளுக்கு சன்னதி கிடையாது, வெறும் சிவலிங்கம் மட்டும்தான். அந்த சிவலிங்கத்தில் இருக்கக்கூடியது தான் அம்மை அப்பர், ரெண்டு பேருமே அதில் இருக்காங்க. தனியாக இருக்கக்கூடியதில் சோமாஸ்கந்தர் இருப்பார், அம்மை அப்பன் கந்தன் அந்த மாதிரி வடிவங்கள் இருக்கும். தட்சிணாமூர்த்தி இருக்கும், நடராஜர் இருக்கும், இந்த மாதிரி மூர்த்தங்கள் இருக்கும். பிற்காலத்தில் அம்மன் சன்னதி வந்தது. அந்த அம்மன் சன்னதி வந்த உடனே பழங்கால கோயில்களில் அம்மன் சன்னதி, பழங்கால கோயில்னா நந்தி இருக்கும். அப்புறமா பிற்காலத்தில் என்ன ஆச்சு, நந்திக்கு பதிலாக சிம்மம் வந்தது, சிங்கம் இருக்கும். இதெல்லாம் காலத்தை வச்சு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ மணிவாசகர் கோயில் கட்டினார் சிவனுக்குன்னு சொன்னால் அவர் எத்தனை கோயில்களை பார்த்துருக்கார். திரு ஆலவாயில் மதுரை கோயில் பார்த்துருக்கார், எல்லா கோயிலும் பார்த்துருக்காரு. அப்போ கோயில் கட்டினா, சிவனுக்கு கோயில் கட்டினா சிவன் கோயில் மாதிரி கட்ட வேண்டியது தானே இல்லையா? அவர் கோயில் கட்டியிருந்தா சரி. இப்போ சொல்லுங்க, அப்போ அங்கே இருக்கிற கோயில் சிவன் கோயில் இல்லைன்னா அது எந்த கோயில்? அது யார் கோயில்? இன்னும் சொல்ற, அந்த கோயில்ல சாமி புறப்பாடே கிடையாது, சாமி புறப்பாடு கிடையாது, சாமிக்கு உற்சவம் கிடையாது. அங்கே யார் எழுந்தருளுவான்னா மாணிக்க வாசகர் தான் எழுந்தருளுவார். மாணிக்க வாசகருக்கு தான் புறப்பாடு, மாணிக்க வாசகருக்கு தான் 10 நாள் உற்சவம். அப்ப அந்த கோயில் சிவன் கோயில் இல்லை, அந்த கோயில் மாணிக்க வாசகர் கோயில். அதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப மாணிக்க வாசகர் கோயில்னு தெள்ள தெளிவா தெரிகிற பொழுது மாணிக்க வாசகர் தனக்கே ஒரு கோயில் கட்டி கொண்டிருப்பாரா? கட்டிக்கிட்டு இல்ல, வாய்ப்பு இல்லை. சரி, மூணாவது காரணம், பணத்தை எடுத்துட்டு போய், அரசாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போய், அது அரசன் குதிரைக்காக கொடுத்த பணம், அதை எடுத்துட்டு போய் தன் செலவு செய்தால் அது மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்கிற குற்றத்துக்கு உரித்தாகும். அதை அவர் செய்வாரா? ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்கிற பொழுது அரசு பணத்தை எடுத்து கட்டுவாரா? நான் கூட தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன். தினம் செக்கு போடுறது தான் வேலை, எனக்கு செக்கில் கைத்து போடுறது தான் வேலை. அப்படி நான் செக்கில் கைத்து போடும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு கோயிலுக்கு பணம் வேணும்னுட்டு நானும் ஒரு செக்கை போட்டு கிழிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. கோயிலுக்கு ஏயா செக்கு போட்டேன் கோயிலுக்குன்னா, மணிவாசகரே போட்டார், நான் போட்டா என்ன தப்பு கேட்பாங்களா சார்? செக்கை கிழிச்சு அதே நேரத்தில் என் சீட்டை கிழிச்சிருப்பான் இல்லையா? ஆகையினால அதற்கு முன்னோடியாக அவர் நிச்சயமாக அதை செய்திருக்க மாட்டார். ஒரு பொறுப்புள்ள அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிய மணிவாசகர், ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக பணியாற்றிய மணிவாசகர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டி இருப்பார் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படியே கோயில் கட்டணும்னா பாண்டிய மன்னன்ட்ட சொன்னால் அவன் கட்டி கொடுத்துருப்பான். இல்லை, இவரே போய் பாண்டிய மன்னன்ட்ட இப்படியெல்லாம் நடந்ததுன்னா அவனே கோயில் கட்டியிருப்பான். ஆகையினாலே அந்த கோயில் அவர் கட்டவில்லை. நாலாவது காரணம் சொல்லட்டுமா? 3 காரணம். நாலாவது காரணம், இப்போ அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் கோயில் கட்டியிருந்தார்னு வச்சுக்கோ, கோயிலை கட்டிட்டார். சிவனோட பணம் எங்கே, இப்போ அரசனோட பணம் எங்கே போயிருக்கு? கோயிலுக்கு போயிடுச்சு, சிவன்கிட்ட தானே வந்தது. அப்போ சிவன் என்ன பண்ணணும்? அரசனுடைய பணம் என்கிட்ட தான்ப்பா வந்தது, அந்த பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தான், அதுக்கு பதிலாக நான் உனக்கு குதிரை கொடுத்துட்றேன் அப்படின்னு காட்டில் இருக்கக்கூடிய நரிய மெனக்கட்டு மாற்றினாரு. அதுக்கு பதிலாக குதிரையவே கூட்டி கொண்டு வந்து விட்டுருக்க வேண்டியது தானே. என்னங்க, பாண்டியன் என்ன தப்பு பண்ணான்?
பாண்டியன் எதுக்கு தண்டிக்கணும்? பாண்டியன் காணா போன பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டாப்புல, அதுதானே அவனுடைய இது. அரசாங்க பணத்தை எடுத்துட்டு போனீர், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்கிறது நியாயம் தானே. அவன் அரசன் என்ன, சிவபெருமான் என்ன பண்ணணும், அந்த பணம் என்கிட்ட வந்துருச்சு, என் கோயிலுக்கு ஆயிடுச்சு அந்த பணம், அதனால் நான் குதிரை கொடுத்துட்றேன் அப்படி இல்லை கொடுக்கணும். ஆனால் கொடுத்தாரா? இல்லை. என்ன பண்ணார்? நிறைய அனுப்பிச்சு வச்சார். ஏற்கனவே இருந்த குதிரைகளும் அழிபட்டு போச்சு. அப்படி ஏன் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? ஏன் சிவபெருமான் உன் காசு என்கிட்ட வரல, அது யார்கிட்ட போயிருக்குன்னா இந்த நரிகள் மாதிரி இருக்கிற அதிகாரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால உனக்கு நரிகளை தான் குதிரையா கொண்டு வருவேன்னு நரிகளை குதிரைகளா கொண்டு வந்து காட்டினார். புரிஞ்சுதுங்களா? ஆகையினால மாணிக்க வாசகர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டினார் என்றது போல அபத்தம் உலகத்தில் கிடையாது. அது பெரிய அபத்தம். அவர் கோயிலும் கட்டலை, அப்படி கோயில் கட்டி அரசாங்க பணத்தை எடுக்கவும் இல்லை. அப்போ இவரை வணங்கினான். வணங்கிய பிறகு பெருமான் சொன்னார், நான் உங்களை கொடுமைப்படுத்திட்டேன், இது என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவபெருமானே உங்களுக்காக வந்தார், உங்கள் மூலமாக நான் சிவபெருமானை தரிசனம் பண்ண ஆச்சு. பெருமானே, நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். யாரு? பாண்டிய மன்னன் கேட்கலாம் வாத ஊரரை, தாங்கள் இந்த அரசையே எடுத்துக்கொள்ள வேண்டும், தாங்கள் இந்த அரசாங்கம், நீங்கள் அரசாண்டால் நாங்கள் கீழே இருந்து உங்கள் ஏவலை கேட்கிறோம் அப்படின்னு பாண்டிய மன்னன் சொன்னான். ஒரு ராஜா வந்து உப்பரிகள் நின்று ராத்திரி நேரத்தில் அப்படி வாழைப்பழம் உரிச்சி சாப்பிட்டார். அப்படி அந்த உப்பரிகளில் இருந்துட்டு அந்த பழத்தோலை தூக்கி அப்படி வெளியில் போட்டார். ஒரு சாது அந்த பக்கம் போயிட்டு இருந்தார். அவருக்கு பசி, பார்த்தார் ஒரு தோல் விழுந்தது. டக்குன்னு என்ன பண்ணார், அந்த தோலை எடுத்து சாப்பிட்டுட்டார். யாரு? ராஜா மேலேருந்து பார்த்தான். நம்ம விட்டெறிஞ்ச தோலை இந்த பிச்சைக்காரன் சாப்பிட்றதாவது, யார் எங்கேன்னாரு. வந்தான், பிடிச்சி அவனை எடுத்துட்டு வான்னார். அவனை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் தோலை சாப்பிட்டேன்னார். அதில் பழம் இல்லை, தோல் தான் இருந்தது, அதனால் அதை தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட பழம் அப்படி அதில் எழுதலையேன்னாரு. உடனே கோபம் வந்தது. யார் அங்கே? இவருக்கு 20 சவுக்கடி கொடுன்னா. மொத்த சவுக்கு எடுத்துட்டு வந்தான். பளீர்னு 20 அடி. அதை வாங்கினார். அப்படின்னு சிரிச்சார். ராஜா கேட்டான், சவுக்கடி வாங்கிட்டு சிரிகிறிய ஏன்னா? இல்லை, தோல் சாப்பிட்டவனுக்கே 20 சவுக்கடி கிடச்சிருக்கு, நீ பழத்தை சாப்பிட்ருக்க, உனக்கு என்ன வரப்போதோ தெரியலன்னா. அது இவர் சொன்னார் வாத ஊரர், மந்திரியா இருந்தே இந்த பாடுபட்ட என்ன, நான் ராஜா வானேன்னா எனக்கு என்ன கதியோ தெரில சாமி, இந்த ராஜாவும் வேணாம் இந்த மந்திரியும் வேணாம், என்னை விட்டேன்னா நான் திருப்பெருந்துறை போவேன். எங்கள் பெருமானை பிரிஞ்சு வந்திருக்கிறேன், அந்த திருவடியை பிரிஞ்சு வந்திருக்கிறேன், அந்த திருவடியை போய் நான் வழிபாடு செய்வேன், எனக்கு அதுக்கு உத்தரவு தரணும். ராஜா உடனே சொன்னான், நாங்களும் கூடவே வரோம் சாமி, நாங்களும் அந்த இடத்த பார்க்கணும், நீங்கள் வழிபட்ட அந்த திருவடியை நாங்களும் பார்க்கணும், எங்களுக்கும் அருள் செய்யுங்க அப்படின்னு திருவடியில் விழுந்தான். சரி வா கூடன்னாரு ராஜா. மற்ற மந்திரிங்க மற்ற அதிகாரிகள் எல்லாரும் மணிவாசகர் கூட போகிறார்கள். மணிவாசகர் நேராக போகிறார், அந்த திருப்பெருந்துறைங்கிற இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல தான் சமைத்து வைத்த அந்த அற்புதமான பீடிகையின் மேல் இருக்கக்கூடிய திருவடி அங்கே வந்தார். கண்ணீர் பெருக்கினார், கையை உயரமாக வைத்து கும்பிட்டார். சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் பக்திமயமாக பார்க்கிறார்கள். அரசனும் வாய்ப்பொய்த்து நிற்கின்றான். அப்பொழுது மணிவாசகர் திருவாய் மலர்ந்து அருளியதுதான், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று
அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று அற்புதமா சிவபுராணம் பாடுகிறார். சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் கண்ணீர் மல்க. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞான். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான். எதுக்கு சிவபுராணம் செய்தேன்னு சொல்லுகிறார். சிவபுராணம் ஏன் செய்தேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய துன்பங்களை சந்திப்பதற்கான காரணம் நம்முடைய முந்தைய வினைகள். அந்த முந்தைய வினைகளை நாம் நீக்காமல் நமக்கு வாழ்க்கையிலே இன்பம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நம்முடைய துன்பமாக இருக்கக்கூடிய வினைகளை நீக்கினால்தான் நமக்கு இன்பம் கிட்டும். அதனால சிவபெருமானிடம் போய் நாம் கேட்க வேண்டுவது, பெருமானே எனக்கு செல்வம் கொடு, பதவி கொடு, புகழ் கொடு, பெருமை கொடு என்பது அல்ல. சிவபெருமானிடம் கேட்க வேண்டியது, பெருமானே எனக்கு வினாடிகள் தோறும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வினை பயன்கள் இருக்கிறதே, அதை தேவரீர் எம்மை சேராமல் காத்தருள வேண்டும். வினை பயன்களிலிருந்து எம்மை காத்தருள வேண்டும். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவபெருமானை வணங்குவதற்கு சிவபெருமானே திருவருள் தரணும். சிவபெருமானை வணங்குறதுக்கு சிவபெருமானே திருவருள் தரணும். இப்போ இது என்ன சார் இது? இந்த அரசியல் கட்சிகள் தலைவரை பாராட்டுறதுக்கு ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களே காசு கொடுத்து அவங்களே சாப்பாடு போட்டு வாழ்கன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் வாழ்த்துவாங்க. அது மாதிரி சிவபெருமானும் தன்னை வாழ்த்துறதுக்கு அருளை கொடுத்து வாழ்த்து அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரா அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும்ல. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இல்லையா? உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும், மனசில் வாங்கிக்கணும் இந்த இடத்த. இப்போ இது என்னம்மா? பேனா. இது எதால் பார்த்தீங்க பேனான்னு சொல்கிறீங்க? எதால் பார்த்தீங்க? கண்ணால். கண்ணால். இது என்னன்னு கேட்டேன். பேனான்னாங்க. எப்படிம்மா சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன். அம்மா இது என்னம்மா? செல்ஃப். எப்படி சொன்னீங்க? கண்ணால் பார்த்து. இது என்னன்னு கேட்டேன். பேனான்னாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன். இது என்னன்னு கேட்டேன். செல்ஃபோன்டாங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். கண்ணால் பார்த்தேன்னாங்க. எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏதாவது மேஜிக் பண்ணுவாரோ, டக்குன்னு பேனா புறாவாயிடுமோன்னு. நம்ம சைவத்தில் நோ மேஜிக், ஒன்லி லாஜிக். இங்கே மேஜிக்கு வேலை கிடையாது. சரி, இப்போ புரிஞ்சிச்சா? இது என்னன்னு கேட்டேன். பேனா. எப்படிம்மா சொன்னீங்க? கண்ணால் பார்த்தேன். இது என்னன்னு கேட்டேன். செல்ஃபோனு. எப்படிம்மா சொன்னீங்க? கண்ணால் பார்த்தேன். சரி, இப்போ இங்கே இருக்கிற விளக்குகள் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா விளக்கும் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட்டு கட்டு. நான் உங்களை பார்த்து அம்மா இது என்னன்னு கேட்குறேன். சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? கண் இருக்கு, பொருள் இருக்கு, சொல்ல வேண்டியது தானே. வெளிச்சம் இல்லை. ஓஹோ, வெளிச்சம் இல்லை. அப்போ இது என்னன்னு கேட்ட பொழுது பேனான்னு சொன்னீங்க. எப்படி சொன்னீங்கன்னு கேட்டவுடனே கண்ணால் பார்த்தேன். நீங்கள் எப்படி சொல்லி இருக்கணும்னா, வெளிச்சம் துணை செய்ய கண்ணால் பார்த்தேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் வெளிச்சம் துணை செஞ்சதை மறந்துட்டு நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் இதை நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். திருவருள் துணை செய்ய நாம் இதை செய்கிறோம் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அது கூட இருந்து துணை செய்துகிட்டே இருக்கு. கண்ணு காணக்கூடிய திறமை பெற்றிருந்தாலும் காட்டுகிற ஒளி இல்லாமல் கண் காண முடியாது. அதுபோல அறிவானது
உலகத்திலே செயல்படக்கூடிய நிலையிலே இருந்தாலும் திருவருள் துணை செய்யாமல் அறிவு வேலை செய்யாது. சரி, இப்போ அடுத்தது கேட்குறேன் ஒரு கேள்வி. இந்த விளக்கின் ஒளியினாலே செல்ஃபோனை பார்த்தீங்க, இந்த பேனாவை பார்த்தீங்க, எடுத்துக்கலாம் அது பற்றி அது எங்கே போகுது வேணும். இந்த செல்ஃபோனை பார்த்தீங்க, இந்த பேனாவை பார்த்தீங்க, விளக்கின் ஒளியினால் இந்த மைக்கை பார்த்தோம். இந்த விளக்கால் உங்களை பார்க்குறேன், இந்த விளக்கால் அவரை பார்க்குறேன், இந்த விளக்கால் எல்லாரையும் பார்க்குறேன் இல்லைங்களா? எல்லா பொருளையும் பார்க்குறேன், விளக்கால் இதையும் பார்க்குறேன். இப்போ நல்லா கவனமாக கேட்கணும். இந்த விளக்கை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? விளக்கை பார்க்கணும். இப்போ இந்த விளக்கை பார்க்கறதுக்கு இந்த மைக்கை வச்சு பார்க்க முடியுமா, இல்லை இந்த டேபிளை வச்சு பார்க்க முடியுமா, இந்த செல்ஃபோனை வச்சு பார்க்க முடியுமா, இல்லை இந்த பேனாவை வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. விளக்கின் ஒளியினாலே எல்லா பொருள்களையும் காட்டும். ஆனால் விளக்கை பார்க்க வேண்டும் என்றால் எந்த பொருளும் உதவாது. விளக்கின் ஒளியே விளக்கை காட்டுமாறு போல சிவத்தின் திருவருள் உலகத்திலே எல்லா பொருள்களையும் நமக்கு காட்டும். ஆனால் சிவத்தை காண வேண்டும் என்று சொன்னால் எல்லா பொருள்களும் உதவாது. சிவத்தின் அருளே விளக்கின் ஒளியே விளக்கை காட்டுவது போல சிவத்தின் திருவருளே சிவத்தை காட்டும். அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப இந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய துன்பங்களை தீர்க்க வல்லமை உடையது. வேற எதனாலையும் முடியாது. நீங்க எந்த தேசம் எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய வினைகள், நம்மை துரத்துகின்ற வினைகள், நம்மை தொடர்ந்து வருகிற வினைகள் நீங்குவதற்கு ஒரே ஒரு உபாயம் சிவபெருமானுடைய திருவருள் மட்டும்தான். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான் என்று இந்த சிவபுராணத்தை யார் ஒருவர் தினந்தோறும் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்லுகிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தானே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பணிந்து. இல்லையா? இந்த சிவபுராணம் நம்முடைய வாழ்வில நமக்கு ஆன்மீக தடைகளாக இருக்கக்கூடிய அத்தனையும் நீக்கி நம்மை சிவத்திற்கு அருகே கொண்டு செல்லும். நமக்கும் சிவத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தடை நம்முடைய வினைகள் தான். அந்த வினைகளை நீக்கக்கூடிய வல்லமை சிவபுராணத்திற்கு உண்டு. எனவே எல்லோருக்கும் பயன்படும் விதமாக அந்த திருவடியின் கீழ் இருந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிற சிவபுராணத்தை அந்த திருவடி பீடத்தின் கீழ் இருந்து அருளி செய்கிறார். எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றார்கள். அங்கேயே சில காலம் இருக்கிறார். பெருமானுடைய கட்டளையை எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் அழைத்து சென்ற சிவபெருமான் தனக்கு ஒரு கட்டளை சொல்லுவார். அந்த கட்டளையை ஏற்று தாம் அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். அப்பொழுது அருளி செய்ததுதான் திரு அண்டப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த திரு அண்டப்பகுதி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் வகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று அந்த திரு அண்டப்பகுதியை அருளி செய்கிறார். அதில் தான் நிறைவாக சொல்லுகிற பொழுது கடைசி பகுதியில் சுவாமி சொல்லுகிறார், ஒள்ளிய கண்ணல் கணிதேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராபமுது அக்கினன் பிரமன்மால் அறியா பெற்றியோனே. அதில் சொல்லுகிறார், நிறைவாக சொல்லுகிற பொழுது சுவாமி எல்லாரையும் கூட்டிட்டு போனார், என்னை மட்டும் இருக்க வச்சுட்டு போனார்.
அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சாமி சொல்லுகிறார், ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த கண்ணல் கனிதேர் களிரண அப்படின்னா ஒரு பழமொழி உண்டு, வேழமுண்ட விளாங்கனி போல அப்படின்ட்டு. வேழமுண்ட விளாங்கனி என்று சொன்னால், இந்த விளாங்கனி என்று சொல்லக்கூடியது பூ நிலையிலேயே ஒரு வண்டு உள்ள போயிடும். ஒரு வேழம்னு பேர் அதுக்கு. அந்த வேழம்னா புழுன்னு அர்த்தம். அது ஒரு புழு. அது உள்ள போய் என்ன பண்ணும், அங்கேயே இருந்துரும். இந்த பூவு பிஞ்சாகி காயாகி பழமாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து இந்த பழத்தினுடைய சதைப்பற்றை முழுக்க சாப்பிட்ரும். இந்த விளாங்கனி மேலே பார்த்தா ஓடு இருக்கும், உள்ள உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கும். உள்ள இருக்க சதைப்பற்றை முழுக்க அந்த வேழம் என்கிற புழு சாப்பிட்டு வெறும் ஓடு மட்டும் இருக்கும். மணிவாசகர் சொல்லுகிறார், ஏன் உள்ளேயும் ஒரு வேழம் இருக்கு. அந்த வேழம் என்ன பண்ணிச்சு, இந்த கனியில் இருக்கிற பற்றையெல்லாம் அந்த புழு உண்டது போல இந்த வேழம் என் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பற்றுகளையும் உண்டு தீர்த்து என்னை வெறும் கூடாகத்தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது. நான் பற்றுகள் இல்லாதவன், பற்றுகள் இல்லாத நிலையிலே இருக்கிற என்னை எடுத்து என்னில் கருணை வான்தேன் கலக்க. அதுல கருணை வான்தேன் கலந்தாராம். இப்ப காலியா இருக்குல்ல, காலியா இருக்கிறதுல கருணை வான்தேன் கலந்தார். கலந்து அதுல ஒரு அமுது ஆக்கினார். என்ன அமுது? பராமுது ஆக்கினார். பராமுது, பராமுதுனா பரவுகிற அமுது. அந்த அமுது ஆக்கினார். அந்த அமுது பிரமன் மாலரியா பெற்றியோன்னு. பிரமனுக்கும் திருமாலுக்கும் அந்த அந்த அமுது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச அமுதெல்லாம் நஞ்சோடு கலந்த அமுது. ஆனால் சிவபெருமான் தன்னுடைய திருவருளை என்னிலே கலந்து என் மூலமாக ஒரு அமுதை செய்தான். அந்த அமுது நஞ்சு கலவாத அமுது, அது பரா அமுது. அந்த அமுது எது என்று கேட்டால், என்னை கொண்டு சிவபெருமான் செய்த அமுது திருவாசகம் என்கிற அமுது என்று சொல்லுகிறார். இப்ப திருவாசகம் சிவபெருமான் தந்த அமுது, சிவபெருமான் தந்த அமுது. சிவபெருமானை மகிழ்விக்கணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவாரம் திருவாசகம் பாடினா போதும், சாமி ரொம்ப குளிர்ந்துருவார், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவார். சாமிக்கு முன்னால போய் நின்று ஒரு தேவாரத்தையோ, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அப்படின்னு போய் சிவபெருமானுக்கு முன்பாக திருவாசகம் பாடினா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் சாமி. யாரோ திருவாசகம் பாடுறானே, வரவெல்லாம் வாயை மூடிக்கிட்டே போறான், ஒருத்தன் தான் வாயை திறந்து பாடுறான். வரவங்க எல்லாரும் வாயை இருக்க மூடிக்கிட்டு போறாங்க, ஒருத்தனாவது வாயை திறந்து பாடுறான். அப்படி இந்த வாயை திறந்து பாடுறது யாருன்னு எட்டி பார்ப்பார். அந்த நேரத்தில் அப்ளிகேஷனை கொடுத்துடணும் நம்ம சாமிகிட்ட, அதை நிறைவேற்றுவார். இப்போ சாமியை கவர் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், தேவார திருவாசகத்தை வச்சு தான் கவர் பண்ணணும், வேற எந்த வழியும் கிடையாது. அப்படி அந்த திருவாசகத்தை அற்புதமாக சொல்லுகிறார். என்னையும் இருப்பது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே. பிறகு அங்கேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மன்னன் வந்து பணிகிறான், சாமி எனக்கு ஒரே ஒரு உத்தரவு கொடுங்க. என்ன? நீங்க சிவபெருமான்கிட்ட திருவருள் பெற்ற இடம் இது, உங்களை சீடராக வந்து ஏற்றுக்கொண்டார். மண்ணிலே யாருக்கும் கிடைக்காத பெரும்பேறு தங்களுக்கு கிடைத்தது. தங்களுக்காக சிவபெருமானே நேரில் வந்து எங்களுக்கு அருள் புரிந்தார். ஆகையினாலே
இந்த இடத்திலே ஒரு கோயில் கட்ட வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவு தர வேண்டும். கட்டிக்கப்பான்ட்டார். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கோயில் யார் கட்டினது? யார் கட்டினது? பாண்டிய மன்னன் கட்டினது. பாண்டியன் மன்னன் கட்டினதுனால தான் எத்தனையோ கோயில் சிவபெருமானுக்கு இருக்கு. ஆனா இந்த கோயில் மணிவாசகருக்காக இருக்க வேண்டும் என்று மணிவாசகருக்காக பாண்டியன் கட்டிய கோயில் திருப்பெருந்துறை கோயில். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படியே அந்த கோயில் பணி நடக்கிறது. இங்கே அந்த நிட்டை கூடுவது, ஆனந்த நிலைக்கு போவது, பிறகு அருள் நிலைக்கு வருவது, இப்படியாக பெருமான் இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு நாள் அவருக்கு அசரீரி வந்தது. வாத ஊரரே எம்பால் தில்லைக்கு வருக என்று வந்தது. தில்லை வருக என்று ஆணை கேட்ட உடனேயே மணிவாசகர் பாண்டியனிடமும் மற்றவரிடம் சொல்லிக்கொண்டு தில்லை நோக்கி கிளம்பினார். பாண்டிய மன்னன் திருவடியிலே விழுந்து அழுது புலம்புகிறார். சாமியே, உங்களை பிரிஞ்சு நாங்கள் எப்படி இருப்போம்? நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம். எப்படியாவது இந்த பிறவியில கடை தேறி விடலாம் என்று இருந்தோம். எங்களை பிரிந்து போகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வது என்று கண்ணீர் பெருக்கிறார். அவர் சொன்னார், சிவபெருமான் எல்லோருக்கும் கருணை செய்வதற்காக இருக்கிறார். இந்த திருவடி பீடத்தை சிவபெருமானாகவே கண்டு வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து அவர்களுக்கு கீர்த்தி திரு அகவல் என்கிற அகவலை அருளி செய்துவிட்டு கிளம்பினார். அந்த கீர்த்தி திரு அகவல்ல சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். நலமலி தில்லை பொதுவினில் வருக, ஏல என்னை இங்கு ஒழித்தருளி, நாயினேனை நலமலி தில்லை பொதுவினில் வருக என்று ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. கீர்த்தி திருவகள் நிறைவில் சொல்லுகிறார் இந்த செய்தியை. நீ தில்லைக்கு வா என்று சாமி சொல்லிட்டார். நானும் கிளம்பிட்டேன். சாமி, நான் எப்படி வருகிறது என்று கேட்ட பொழுது சுவாமி தில்லைக்கு வருகிற வழியையும் சொல்லுகிறார். நேராக இங்கிருந்து தில்லைக்கு போகல. அப்படி திரு பெருந்துறையில் இருந்து கிளம்பிய உடனேயே அவருக்கு ஒவ்வொரு ஆக்ஞையாக கிடைக்கிறது. அப்படி கிடைத்த திருத்தலம்தான் திருவிடை மருதூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அங்கே திருவிடை மருதூர் போகிறார். அங்கே திரு ஏசரவு என்கிற பதிகத்தை பாடுகிறார். அங்கதான் திரு பொன்னூசல் பாடி இருக்கிறார். அதை அதிலேயே குறிப்பிடுகிறார். இடைமருதிலே அருளிய பதிகம் என்று அதிலே தெளிவாக வருகிறது. ஆகையினாலே அந்த பதிகத்தை அருளுகிறார். பிறகு அங்கிருந்து கிளம்பி அடுத்ததாக அவருக்கு திருவண்ணாமலை வருவதற்கு கிடைக்கிறது. திருவண்ணாமலை செல்கிறார். இந்த திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே பெருமானை பணிந்து மலையே சிவமாக எழுந்து நிற்கின்ற அற்புத காட்சியை பார்த்து அங்கே நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையை அருளி செய்கின்றார். எல்லாம் பெண்கள் பாடுவதாக அமைந்த திருவம்பாவை. திருவம்பாவையில் முக்கியமான கருத்தாக அவர் சொல்லி இருப்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவம்பாவை என்று சொல்லுவதை, பாவை என்று சொல்லுவதை, பெண்கள் கன்னி பெண்கள் காலையிலே எழுந்து ஒன்று கூடி அவர்கள் நீராட போய் நீராடிவிட்டு திருக்கோயில் சென்று சிவபெருமானை வழிபட்டு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இதுதான் அதில் எந்த விதமான நோன்பும் கிடையாது. அப்படி எந்த விதமான உடலை வருத்துகின்ற செய்தியும் கிடையாது. சிவபெருமானுக்கு நாம் உடலை வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. வயிற்றை பட்டினி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிவபெருமானுக்கு அதனால் லாபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்பை பெருக்கினால் அவரை பெற்றுவிடலாம். நான் என்னை உடலை வருத்தி கொள்வது சமணர் கொள்கை, அது சைவ கொள்கை அல்ல.
நான் 2 நாள் சாப்பிடாம இருந்தா கிடைக்கிற ஒரே நன்மை வீட்டில் மளிகை பில்லு குறையும், அவ்வளோதான். வயிறு கொஞ்சம் சரியாகும். மற்றபடி சிவபெருமான் will not be pleased. அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கணும். ஆனால் 2 நாள் நான் பட்டினி கிடைக்கிறதுக்கு பதிலாக 2 பேருக்கு நான் பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ சிவபெருமானோட அருளை நான் பெற்றுவிடலாம். அப்படி நான் பட்டினி கிடப்பதை விட மற்றவர் பசியை போக்குவதற்கு என்னாலே முடியும் என்றால் அதுதான் சிவபெருமானை மகிழ்த்தோம். அதைத்தான் சைவ அடியார்கள் செய்தார்கள். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திரத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அடியார்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டாங்க நம்முடைய சிவனடியார்கள் என்று அற்புதமாக நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லப்பெறுகிறது. எனவே அங்கே பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையும் ஒரு அடியார் சாப்பிடாம இருந்தார், பட்னி கிடந்தார், விரதம் இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தியும் இல்லை. ஆனால் எல்லா அடியார்களுக்கும் உணவு கொடுத்தார்கள், சாப்பாடு போட்டார்கள், பசி போக்கினார்கள். இப்படித்தான் வரும் செய்தி. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். திருநீர் பூசி சிவபெருமானை வணங்குகிறவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை இந்த மண்ணில் என்ன என்றால் பசித்த அடியார்களுக்கு உணவு தருதல். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அதுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி விரதம் இருந்து உடம்பை வீணாக்கி கொள்ள வேண்டாம். இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த நீராடி சிவபெருமானிடம் சென்று விண்ணப்பம் வைக்கிறார்கள். அப்படி அவர்கள் வைக்கின்ற விண்ணப்பம் எது? ரொம்ப முக்கியமான விண்ணப்பம். அன்பர்களே, சிறு பெண் குழந்தைகள் இருக்கிற வீடுகளிலே நாம் தவறாமல் அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த திருவம்பாவையை சிறுபோதிலிருந்தே கற்றுக் கொடுத்து அதனை ஒவ்வொரு நாளும் அது பாடி வருமாறு நாம் அதை பழக்கிவிட்டால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே எந்த விதமான துன்பமும் இன்றி மிகச் சிறப்பாக அமையும் என்பது சத்தியம் என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மணிவாசகர் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்குமாகவே அமைத்த ஒரு பகுதி இந்த திரு எம்பாவை. இப்போ எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பண்ணியிருக்காரான்னு தேடி பார்த்தேன், இல்லை, ஒன்றுமே பண்ணலை. பெண்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கார். அதில் தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டார். இந்த பெண்களே போய் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வது போல அந்த பாடலை அற்புதமாக அமைத்திருக்கிறார். அடியேன் எல்லா நாடுகளுக்கும் போகிறேன். அந்த போகிற நாடுகளுக்கெல்லாமே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அவசியமாக திருவம்பாவையை பாட வையுங்கள். அது ஒவ்வொரு நாளும் அந்த திருவம்பாவையை பாடி போகுமானால் அதனுடைய வாழ்க்கை ட்ராக்கு என்னைக்குமே மாறாது. அது சைவ நெறியிலே நின்று சிறப்பாக அதனுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லி வருவேன். நான் ஒரு தடவை டாலஸ் அமெரிக்க திருநாட்டுக்கு போயிருந்தேன். டாலஸ் என்கிற ஊர். அங்கே போயிருந்த பொழுது ஒரு சமயத்தில் சொற்பொழிவில் இந்த திருவம்பாவை பற்றி எடுத்து சொன்னேன். திருவம்பாவை அவசியம் எல்லோரும், நீங்கள் நாடு கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள், வேற்று நாடுக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் மிக வேகமாக வேறு நாகரிகத்திற்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஆபத்திலிருந்து காப்பதற்கு நீங்கள் திருவம்பாவையை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி வந்தேன். அடுத்த வருஷம் போனேன் அமெரிக்கா டாலஸுக்கு. நான் போயிருக்கிற பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொன்னார், ஐயா உங்களுக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். என்ன பரிசு என்று கேட்டேன். இங்கே வாருங்கள் என்று சொல்லி கூட்டிட்டு போனார். ஒரு மேடையிலே அங்கே அற்புதமாக அந்த ஸ்க்ரீன் போட்டிருந்தது. என்னை அமரச் சொன்னார். அமர்ந்தேன். ஸ்க்ரீன் விலகியது. கிட்டத்தட்ட 60 பெண் சிறுமி குழந்தைகள் பாவாடை, எங்கே டாலஸில் அமெரிக்காவில் பாவாடை தாவணி அற்புதமாக போட்டு
நீண்ட சடையை பின்னிக்கொண்டு உட்கார்ந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்று திருவம்பாவையை கோரஸாக அந்த பெண் குழந்தைகள் 60 பேருக்கும் மேல பாடி காட்டினார்கள் அமெரிக்க நாட்டிலே. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது அதை சொல்லுவதே பல இடங்கள்லையும் குழந்தைகள் அதுங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பாட வேண்டாம், அதுக்கு பிற்பாடு அதுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளும். அதுக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்பம் வருகிற பொழுது பாடல் இப்போ முதல்ல பாடலை கற்றுக் கொடுங்க, கண்ணை மூடிட்டு பாடட்டும், மனப்பாடம் ஆகட்டும், இந்த குழந்தைகளுடைய வாழ்வு சிறப்புற்று இருக்கும் என்று சொல்லி முக்கியமாக இந்த திருவம்பாவில் இருக்கக்கூடிய பாடல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் அந்த திருவம்பாவையினுடைய 20 பாடல்களுக்குமே முத்தாய்ப்பாக கருத்தாக விளங்குகிறது. அதனுடைய கருத்தை நாம் அடுத்த சொற்பொழிவிலே, அது நாளைய தினம் இல்லை, நாளை மறுநாள், நாளைய தினம் இங்கே நடராஜர் அபிஷேகம், அதனால் 13ஆம் தேதி அன்றைக்கு வாருங்கள். மிகச் சிறப்பாக மணிவாசகருடைய திருவம்பாவையையும் மற்றும் இருக்கக்கூடிய செய்திகளையும் பார்த்து மணிவாசகர் பெறுகின்ற முத்தியையும் நாம் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக அன்பர்களே 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.